சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் நீலாம்பரி வெளிய வாடி. எடி ஒண்ணு தட்டி கூப்பிடுடா வெளிய. கால அவிஞ்சு போச்சடி வெளிய வாடி. சின்னு என்ன பாத்துட்டு இருக்க? வெளிய வர வச்சாச்சி. ஸ்டார்ட் பண்ணு. நாலுபடி எவ்வளவு நேரம் குனிஞ்சிட்டு இருக்குது? சீக்கிரம் ஆசீர்வாதம் போட்டு அனுப்புங்க. வெற்றி நமதே, நாளை நமதே. என்னடி எதுக்கு கூப்பிட்டா? என்ன படம் வச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன படம் வச்சிட்டு இருக்கோமா? படம் எப்படி இருக்குன்னு என் சிசி இப்ப உனக்கு காணிப்பா. அடியே சில்வண்டி எனக்கு காப்பாத்துடி. ஏடி அடங்கறியா இப்பவே ஏட்டி சில்வண்டி. தங்கமே என் வைரமே நாலு புள்ள குட்டியோட 400 வருஷம் வாழுவே. நீ நல்லா இருப்பே. எனக்கு காப்பாத்திரு. உங்க அண்ணன் என்ன அடிச்சு கொண்டு போடுவ போல இருக்க. இவ இருக்க மாட்டான். நான் வாரேன். இதான் சமயம் நல்ல குத்து வாங்கிட்டு. பாவி மக்கா என்னையவே கை வச்சிட்டியா? செருப்பு காலால என் கண்ணத்துல அடிச்சிட்டியா? இல்லக்கா தெரிய தரமா பண்ணிட்டுக்கா. நான் அடி வாங்க போது என் காலு எப்படியோ உன் கண்ணத்துக்கு வந்துட்டுக்கா. எக்கா அது எப்படி டீ தெரியாம வரும்? எப்படி வருங்க? எத்தனை நாள் காத்திருந்த என்ன அடிக்கணும்னு சொல்லு. எத்தனை நாள் காத்திருந்த சொல்லுடி. எனக்கு தெரியும் டி. என்னை எப்ப பார்த்தாலும் உருன்னு பார்க்கும் போதே தெரியும். எப்பண்டா அடிச்சு நொறுக்கலான்னு காத்துட்டு இருந்திருக்க. இன்னைக்கு சமயம் கிடைச்சோட நல்லதா போச்சுட்டு காலை வச்சுட்டு எத்தி இருக்க. என் கண்ணத்துல பட்டுச்சுன்னா என் கண்ணை என்ன ஆகுது? குஷ்பு மாதிரி இருக்கக்கூடிய கண்ணோ அப்படியே சப்பி சப்பளங்க மாதிரி ஆயிருக்குமே. டியே நான் உன்னை சும்மா விடுவேன் டி. சும்மா விடுவேனா? அக்கா என்ன டி அக்கா? சின்ன பொண்ணு அப்படியே பிடிச்சுக்கா. நாலுபடி அடிச்சது போது விட்டுருங்க. பார் இங்க ஒருத்தி என் மேல கையே இல்ல காலை வச்சிருக்க. காலை அவளை நான் சும்மா விடுவேனா? ஊர்ல திறந்தன அக்கிரம அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவளை நிறுத்த சொல்லி நான் நிறுத்துவேன். சாயந்தரம் 6 மணி ஆனா ஊர்ல இருக்க கொசு எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து கடிச்சு திங்கங்கள, அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துவேன். ஒவ்வொரு வீட்லயும் மாமியா மரும சண்டை, அண்ணி நாத்தனா சண்டையை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துவேன். நாலுபடி அதெல்லாம் நிறுத்த முடியாது. இதெல்லாம் நிறுத்த முடியாதுல்ல, அப்ப என்னாலையும் நிறுத்த முடியாது. அண்ணி நாத்தனாரும் வாயை பிளந்து நிக்காம ஒரு ஓரமா போய் விளையாடுங்க. அடியே இதான் சமயம் எங்கட்டி ஓடுறதுக்கு நிக்க. நல்லா இருப்பியக்கா. உங்க புள்ள குட்டி புருஷனோட நல்லா இருப்பியக்கா. என்ன விட்டுருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. அடிச்சே இல்ல அவகிட்ட போய் மன்னிப்பு கேடு ஓடு. இனி அவன் மேல கைய வச்சனு கேள்விப்பட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சு எடுத்துருவேன். ஓடடி என்ன மன்னிச்சிரு. அதான் மன்னிப்பு கேட்டாச்சுல, போறதுக்கு கால்ல படுத்து உருண்டுட்டு கிடக்க. எழுந்திரி. எல்லாரும் ஒன்ன இறக்கப்படும் நினைச்சியா? என்ன டிலுக்கு ஆளை கண்ட பம்மதும் ஆள் இல்லாத சமயம் அடிக்குதும் கண்ண ரெண்டி நோண்டி காக்காக்கு போட்டுற மாத்துக்கா. வாய் இருப்பாரு வாயி 1 கிலோமீட்டர் நீளுதுல பிச்சு பேசறி எடுத்துற மாத்துக்கா. திரும்பி போக ஒரே ஓட்டமா ஓடிரு. அதான் அவளை விரட்டி விட்டாச்சுல, புறவேனத்துக்கு 2 பேரும் வாயை பிளந்து நிக்கியா. நாத்துச்செல்லாம் கொஞ்சோண்டு சோறு போட்டு நிறைய கறி குழம்பு ஊத்தி நல்ல கறி துண்டா போட்டு கொண்டா. என்ன நல்ல குழுகுழுன்னு குழம்பு ஊத்தி வர வித்தனதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் நாலுபடி. எதுக்கு சின்ன இந்த தேங்க்ஸ் எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அப்படி ஆசை இருந்துச்சுன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ், கொஞ்சம் கூலிங் காட்டு வாய்க்கு நல்ல எதை மட்டும் வாங்கிட்டு வாயா. தென்னையில உட்காந்துக்கங்க, வாங்கிட்டு ஓடிறேன். தேங்க்ஸ் என்ன பண்ணு. உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். சரி குடிங்க. பாவி பக்கா, அப்ப இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவா? இந்த பாரு உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. இந்த பாரு தூர பேரு இல்ல கடிச்சு வச்சிருவேன். யாருக்கிட்ட? எங்க கிட்டே வா. நாத்து வீட்டுக்கு ஓடனால சின்ன பொண்ணு என்னாச்சுன்னு போய் பாப்போம். சின்ன பொண்ணு நாத்து பாவி மக்கா எப்படி வந்தா? எங்க இருந்து வந்தா? இவள அடிச்சுனா அவளுக்கு வலிச்சிட்டா. அங்க இருந்து வந்துட்டாளே. கடவுளே எப்படி விஷயம் தெரிஞ்சு வந்திருப்பா போல இருக்கு. கோவத்துல நிக்கிறது பார்த்தாலே தெரியுது. என்ன சுவாலிய பிடிச்சு போடுவாளே இன்னைக்கு. இதோட நீலாம்பரி உன் சாப்டர் முடிஞ்சு. கைய கால வச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்லாம அவசரப்பட்டுட்டியா? அடி முட்டாளே, கொஞ்சமா அறிவு இருக்க உனக்கு? இதெல்லாம் தேவையா? வந்த உடனே கையை நீட்டிட்டியா? என்ன நீ உள்ள வாங்க வாசல்ல நின்னுட்டியா? உள்ள வாங்க நீ. நாத்தனாருக்கு ஒண்ணு நான் பொறுக்க மாட்டல. எப்பா அண்ணி நாத்தனாலும் சேர்ந்து என்ன கொல்ல போறாள்வா. நீலாம்பரி அடிய வாங்குறதுக்கு தயாரா இரு. எதுக்கு பயப்படணும்? பயப்படக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கட்டு. ஒரு பக்கம் பயமால இருக்கு. டப்பா டான்ஸ் ஆடி போல இருக்க. ஈர கொலையெல்லாம் நடுங்குது அவளை பார்க்கும் போதே. என்னங்க அடிய வாங்கிட்டு சிரிச்சிட்டா நிக்க. அவ்வளவுதான் சொல்ல போறா. நீலாம்பரி ரெடியா இருந்துக்கா தெருவுக்கு போவதுக்கு. என்ன நீ சொல்லுதியா? யார்கிட்ட யார் அடி வாங்குனா? இந்த பாரு நாத்து என் 2 கண்ணால பாத்து. ஓஹோ இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. இந்த ஓனான் தான் வந்து பாத்துட்டு இருக்கு. எட்டி பாத்துட்டு அங்க போய் அவளை கூட்டு வந்திருக்கு. இந்த ஓனானுக்கு வீடு விட யார் இறங்குதா சோழி. யார வரட்டும் இந்த ஓனான கால் கடியில போட்டு நசுக்கிறதே நசுக்கி. என்னங்க சொல்லுதியா? 2 கண்ணால பாத்தியலா? எந்த கண்ணால பாத்தியா? எங்க வந்தியா? நீங்க இப்பதானே வாரியே. என்னைவா அடிய பலர்னு வாக்கிக்கிட்டு எப்ப பாத்தீங்க? என்னடா இது? ஆகா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டு நோய்.
இனிமேதானே இருக்கு இவளை வச்சு செய்தேன். அப்ப இவ சொல்ல மாட்டான்னு நினைக்கேன். அப்படிதான் தோணுது. சொல்ல மாட்டாளா இருக்கும். சொல்லாம இருந்தா நான் உசுறு படைப்பேன். சொன்னா அவ்வளவுதான், உசுரை எடுத்துருவாளோ 2 பேரும் சேர்ந்து. இந்த சில்வண்டு மட்டும் வாயை திறந்து சொல்லட்டும் நான் அடிச்சேன்னு. அதுக்கப்புறம் அவ அன்னிக்காரி போன பிறகு இந்த வீட்டுல தானே இவ இருக்கணும். நான் பாத்துக்கிட்டேன் இவளை. இந்த மாதிரி ராதிகா எனக்கு என்ன கண்ணு 2 அவிஞ்சு போச்சுன்னு நினைச்சியா? நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நீங்க கனவு கண்டிருப்பீங்க. இந்த பாரு நாத்து, யாருக்கும் பயப்படாத, உண்மையை சொல்லு. நான் எதுக்கு மறைக்கணும்? நீ எதுக்கு என்ன அடிக்க போறாங்க? அப்படிலாம் ஒண்ணு அடிக்க விட ஆளும் இல்ல. அதுவும் இல்லாம அவங்க இவ்வளவு நாள் வெளியே இருந்துட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காண்டி நம்ம மெனக்கிட்டு மட்டன் குழம்பு வர செஞ்சு வச்சிருக்கேன். அவங்க ஆசையா சாப்பிட்டு போட்டு எனக்கும் 2 வாய் ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விடத பார்த்துட்டு தான் வசந்தி அக்கா அடிச்சு போட்டா நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அத உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இலாபரி உனக்கு லாட்டரி அடிச்சிச்சு. சும்மா இல்ல, 1 கோடி அப்போ 1 கோடி. இந்த பாரு நாத்து, யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உண்மையை சொல்லு. நான் அப்பல இருந்து பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். அடி வாங்கினியா அவட்ட போட்டு மிரட்டி உருட்டிட்டு இருக்கியா? நான் எதுக்கு அடிக்க போறேன்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா, பைத்தியம் பிடிச்சிருக்கா, அரவிட்டு பிடிச்சிருக்கா? 2 பேர் கூடி இருக்க குடும்பத்துல கும்மி அடிக்க வந்திருக்கீல. நீனும் உன் நாத்து மட்டும் ஒத்துமையா இருந்தா போதும். நானும் அவளும் ஒத்துமையா இருந்தா உங்களுக்கு எல்லாம் வயிற்றுச்சலா இருக்கா? அன்பா இருக்க வீட்டுல அடி உண்டாக்குறதுக்கு 2 பேர் வந்திருக்கீல. பாரு, உனக்கு தான் வாய் இருக்குன்னு தேவையில்லாம பேசாத. எனக்கும் பேச தெரியும். பிரச்சனையை உருவாக்குது நாங்க இல்ல, நீதான். பாருமா தாயே, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. என்ன எனக்கே உடம்புக்கு முடியாம தான் நான் இங்க வந்திருக்கேன் எங்க அம்மா வீட்டுக்கு. இந்த நேரத்துல அவளை எதுக்கு நான் அடிக்க போறேன்? அவ சொன்னா இவ சொன்னா கேப்பர் பேச்சு கேட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்காத. தயவு செய்து நல்லா இருப்ப. நான் அடிக்கலம்மா. உன் நாத்து அவ வாயால சொல்லுதல்ல, சொன்னப்புறமா உனக்கு நம்பிக்கை இல்ல. சரி நம்பிட்டேன். நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா எனக்கு அதுவே போதும். இருங்க, சாப்பிட்டு போலாம். மட்டன் குழம்பு வச்சிருக்கேன். எங்க வீட்லயும் குழம்பு வச்சிருக்கு. வாங்க நாலு முடி போவோம். அவளை நீ இப்ப தப்பிச்சிட்ட. மாட்டு வேலாடி சிக்க வைக்கேன். சிங்கம் கூட சிம்பிளா போயிட்டு. ஆனா அந்த கொசு இருக்க, கொசு அதுதான் டிஸ்கோ டான்ஸ் ஆடுது. யார் தெரியுமா அந்த கொசு? நீதான். நாலுபடி நீதான். அட்டமா போடுற எவ்வளவு தூரம் ஆடுதன் பாப்புண்டி. கொசு நான் சொல்லுதே, கொசு எப்படி கடிச்சிக்கின்னு பாப்போம். டெங்கு மலேரியா அது இதுன்னு எல்லாமே இந்த கொசுவால தான் வரும். பாத்துரும் என்னென்ன செய்யுதுன்னு பாப்போம். இந்த கொசு என்ன 2 நாள் பொறு. போடி காத்து வரட்டு. போடி அது வீட்டை விட்டு வெளியில வா. இவள மாதிரி எத்தனை கொசுவா பாத்திருக்கேன். அப்படி கையாளி நசிக்கிற மட்டும் நசிக்கி. என்னட்டி முழிச்சிட்டு இருக்க? நல்ல பிள்ளையா நடிச்சு என்ன காப்பாத்திட்ட. பரவாயில்ல, கொஞ்சம் உனக்கு மூளை இருக்கதான் செய்யுது. இப்படியே போனன்னு வச்சுக்கிய நல்ல பிள்ளையா இந்த வீட்டுல இருப்ப. அப்படி இல்லன்னா எய்த்த வீட்டுல, அதான் உங்க அம்மா வீட்டுல தூக்கி கடாசிருவேன். அது எப்படி நீ மட்டும் நல்லவளா மாறிடுத? எல்லாரும் உனக்குலாம் சப்போர்ட் பண்ணதாவோ? நல்லவளா இருக்கே பாவம் நாத்துன்னு ஒரே பியாச்சா இருக்கு ஊரெல்லாம். 2 நாளா என்ன டார கிழிச்சிட்டு இருக்காவா? நீலாம்பரி இவெல்லாம் ஒரு மனசியா? இவ என்ன பாடுபடுதா, என்ன ஆட்டம் போடுதா? இவ ஆட்டத்தை அடக்கணும் அப்படி இப்படின்னு. அடியே என் ஆட்டத்தை அடக்க இன்னொருத்தி பிறந்து தம்பி வரணும். என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. என் பேர் நீலாம்பரி. என்னடி முடிச்சு என்னைய பாத்துட்டு இருக்க? போய் உன் சுவாலி என்ன வந்து அதை மட்டும் பாரு. ஓடு, பாத்திரங்களுக்கு துணியை தோவ, வீட தூரட்டி. நாலுமணி தள்ளுக்கு இப்ப எதுக்கு குறுக்கல வந்து சாடுதியா? பாரு, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். என்ன உண்மை சொல்லுங்க. எனக்கு பாத்திரத்து சொல்லியிருக்கேன். உன்னை ஆத்து அடிச்சு போட்டான்னு நீ பொருட்கள் பேசாம போயிட்டு பேசாம வர. அவன் என்னெல்லாம் பேச பத்தியா? கடக்கலாம பேசுதா, ரொம்ப பேசுதா. எப்பவும் அதிரடியா நிப்ப, இன்னைக்கு ஆமா மாதிரி நின்னுட்டு இருக்க. நாலுமணி குத்துறோம்ல ஆமையா? அப்படியே உனக்கு கோவம் வரட்டுமே சொன்னேன். எப்பவுமே அதிரடியா தான் நிப்பேன். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி. என்ன சூழ்நிலை அப்படி? என்ன சூழ்நிலை? எனக்கு அவ்வளவு கோவம் வருது. நானும் நீங்க சொன்ன உடனே கோவத்துலதான் போனேன். வீக்கிரணும் இன்னைக்கு அவள நினைச்சேன். அங்க போனோட தான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். அவ மாசமா இருக்க பிள்ளைகிட்ட நம்ம கோவமா பேசதே தப்பு. இதுல கையை வச்சு அடிக்கலாமா சொல்லுங்க பாப்போம்? அதுல பாவம்ல. பாவம் முடி நீ பாக்க, ஆனா அவ பாக்கலாம். அவ கையை நீட்டி அடிச்சிருக்கால ஒன்னாத்துவ. பாருங்க நாலு முடி, அவ அடிச்சானா நம்மளுக்கு பதில் அடிச்சா அவளுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஆமா, உனக்கு நீதி நேர்மான்னு பாரு. நாலு முடி, எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்யணும். யோசிக்காம எடுத்த கவுத்தன் செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீ சொல்லுதுன்னு சரிதான் சின்ன பொண்ணு. அதனாலதான் பேசாம வந்துட்டேன். அந்த நீலாம்பரி அடிச்சிருக்கதான் செய்தா நாத்துவ. ஆனா நாத்து பாம்போல மறைச்சிட்டா. எனக்கு போனோடனே எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு. நாத்து பாவம் மறைச்சதுக்கு காரணமும் இதுதான். சரி நீலாம்பரி மாசமா இருக்கல, அவளை காட்டி கொடுக்காண்டான்னு. நாத்து கூட நல்ல மனசுதான். நான் கூட அதை புரிஞ்சுக்கலையே. நாலுபடி ஏதோ ஒரு ட்ரிக்கோட தான் அந்த நீலாம்பரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. என்ன ட்ரிக்குன்னு 2 நாள்ல கண்டுபிடிக்கேன். அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு தீபாவளி கழிக்கணும் இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது சரிதான் சின்ன பொண்ணு. எல்லாத்தையும் சேர்த்து வைக்க பாவத்தை எங்க விட்டு தீக்க போறாலும் தெரியல. சும்மா என் புருஷன் சோத்த வர பொங்கி வை, நான் குழம்பு கறி வைக்கிறதுக்கு ஏதாவது காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வரேன்னாரு. காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு 2 பேரும். நான் வீட்டுக்கே போல. இன்னைக்கு அடிச்சு நொறுக்க போறாரு தெரியல வச்சு. அழிப்படாதீங்க, நீங்க தான் தைரியமான ஆளாச்சா. எடி சோத்த பொங்கிட்டியோ? என்னது சோரா? நாலுபடி நாக்கு தந்தி அடிக்கி. சும்மா இருந்துச்சு நக்கல் பண்ணத. இந்த மனசுல கண்டால எனக்கு பயம் வந்துக்கா. ஆமா நம்பிட்டோம். எங்க சோறு தரங்க போ. எங்க போறோம்? போங்க. அது இல்லங்க, சோறு பொங்கணுங்க. முக்கியமான வேலையாட்டு
எது கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறது வழியா? அது இல்லங்க, இப்போ 10 நிமிஷத்துல பொங்கிடுவாங்க. என்ன காய்கறி வாங்கிட்டு வந்தியா? சாம்பார் வச்சு என்ன வைக்கணும்? கிழிச்ச சாம்பார ஏங்க அப்படி சொல்லுதியா? நேத்து கூட சாம்பாரை ஊத்தி ஊத்தி குடிச்சீங்களங்க. என்னண்ணே சாம்பார் மடக்கு மடக்குன்னு குடிச்சு போட்டு இப்படி பேசலாமாண்ணே எங்க தெருல வச்சு? எப்ப பார்த்தாலும் நம்மள மட்டும் தட்டதே இவருக்கு ஜாலியா போச்சு. நேத்து சாம்பார் குடிச்சு போட்டு இன்னைக்கு வந்து எப்படி எல்லாம் பேச தெரிஞ்சுட்டு போட்டு பார்த்தேல நீ. இழுவாதட்டி நடுத்தர்ல நின்னு இழுவிட்டு இருக்கா. நேத்து சாம்பார் நீ வச்சது இல்ல, புஷ்பக்கா வச்சது வாங்கிட்டு இருந்த. 4 மணி டங்குவா வந்து வச்சேன். நீ வேற சும்மா இரு. சாம்பார் வச்சு திங்கிதுக்கு நான் இன்னைக்கு பட்னியாவே கடந்துட்டு போவேன். மக்களே அதை எடுத்து காணி. சிக்கன் பிரியாணி. இவ்வளவு நேரம் சோறு பொங்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் அப்பா சொன்னா இங்க இருந்து சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போய் நம்ம எல்லாரும் சாப்பிடுமாக்கா அப்படின்னா நானும் சரிப்பான்னு சொன்னேன். அதான் அப்பா பெரிய பாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா. இன்னொரு பாக்ஸ் இதே மாதிரி பைக்குள்ள இருக்குமா, கட்டப்பையில வச்சிருக்கேன். 2 பாக்ஸ் மொத்தம் நம்ம எல்லாரும் சேர்ந்து திம்போம். 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் என் புருஷனா வரணும். ஒரு ஜென்மத்திலே என்னால தாங்க முடியல. 7 ஜென்மத்துக்கா ஒரு வெட்டு வெட்டிட்டு வரேன். ஏனே ஊருக்குள்ள வந்தாச்சு, இப்ப யார்ட்டனே விசாரிக்க? சூப்பர் அண்ணா ஒரு பாப்பா வருது, கரெக்டா சொல்லும், அதுகிட்ட தான் விசாரிக்கணும். என்னே குட்டி பிள்ளையா இருக்கு, எப்படின்னு புதுசா வந்தவங்கள தெரிஞ்சிருக்கும். இப்பதான் என் டேலண்ட நீ பாக்க போற. குட்டிமா என்னையவா கூப்பிட்டீங்க? இங்க வா, மாமா உனக்கு சாக்லேட் தருவேன். நீ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும், சரியா? சாக்லேட் எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு. எனக்கு தெரியும், எங்க அம்மா சொன்னாங்க சாக்லேட் யாருக்கு எடுத்தாலும் வாங்க கூடாது, அவங்க புள்ளபடிக்காரங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும். என்ன பிடிச்சிட்டு பாப்பறாங்களா? ஐயா இன்னைக்கு சரியா சேமத்தியா மாட்டிருப்பேன். வச்சு வாங்கியிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து, ஊரே சேர்ந்து என்ன கும்மி அடிக்க வச்சிருக்கோம். அதுதானே சொன்னேன், சின்ன பிள்ளைகிட்ட எல்லாம் எப்படின்னா கேட்கறது. சரி கொஞ்சம் பெரிய ஆளுகளா பார்த்து கேட்போம், அப்பதானே விவரம் தெரியும். நீ சொல்லுது சரிதான், அந்த சைடா போவோம். அங்க தெருல இருக்கலாம், அங்க ஏதாவது பெரிய ஆள்கள் இருக்கான்னு பாப்போம். உன்னையோட சொல்லுதேன் தேவா, உனக்கு கல்யாணம் முடிக்க முன்னாடி நான் எத்தனை இடத்துல அடி வாங்க போறேன்னு தெரியல. தேவா இறங்கி கீழே இறங்கி கேப்போம். இந்த வீட்டுல வேணா கேட்டு பாப்போமா, ஆள் இருக்க மாதிரி இருக்கு உள்ள. ஏனே இது கிராமம்லானே, கதவு தட்டி நம்ம கேட்க போய் எக்கு தப்பா அவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள சண்டைக்கு வந்துட விடலானே. எனக்கு என்னவோ தேவா மனசுக்குள்ள ஒரு பச்சை சொல்லிக்கிட்டே இருக்கு, தங்கச்சி இந்த கிராமத்துலதான் இருக்கணும்னு. ஏனே அண்ணா ஒரு தாத்தா வராரு பாருங்க, அவர்கிட்ட கேப்போம். யாரப்பா நீங்க? தாத்தோ நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம், இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே. என்னையே சொல்லுங்க, நான் அந்த ஊருக்காரன் தான். தாத்தோ 2 நாளைக்கு முன்னால இந்த ஊருக்கு அப்பாவும் ஓடு மட்டும் யாராவது வீடு காலி பண்ணி இந்த ஊர் குடி வந்திருக்காங்களா? அப்பவும் ஓடுமாவா? பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? தாத்தா கல்யாணம் முடிய வயசு தான் இந்த பொண்ணுக்கு. அப்பா பொண்ணு 2 பேர் மட்டும்தான். இது நம்ம முத்துவும் அவன் மொவளையும்ல கேட்ட மாதிரி இருக்கு. நம்ம முத்துவும் பிள்ளையும்ல நம்ம வீட்டுல தானே குடியிருக்கு. இந்த வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைய பத்தி இவன்கிட்ட என்னது சொல்ல? இவனை யாருன்னு தெரியும் செய்யாது. நல்ல பயில்வா மாதிரிதான் தெரியுதான்வா. இருந்தாலும் பிள்ளைய பத்தி சொல்லலாமா? எப்ப தம்பி, இந்த ஊர்லயே தான் நான் கொட்டை போட்டு முளைச்சு வந்தவன். எனக்கு தெரியாம இந்த ஊர்ல ஒரு ஈக்காக கூட நடமாட முடியாது. இந்த ஊர்ல அப்படி யாருமே வரலையா? சரி தாத்தா மாறும் மாறுதேவா, இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி? ஒரு ஊரு தான் பாத்துருக்கோம், அதுக்குள்ள சுவாந்து போயிடக்கூடாது. இன்னும் எத்தனை ஊருக்கு பக்கத்துல வரு, உன் கூட அங்கே இங்க எங்கனாலும் கூப்பிடு, வா வாரேன், கவலையே படாத. இந்த பொண்ணை பார்க்க நாளு வெகு தூரத்துல இல்ல, ரொம்ப சீக்கிரமாவே இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு, கவலைப்படாத, வா போவோம். சரிண்ணே. பேத்தி வாமாங்க, மக்களை பழம் வாங்கிக்க. ஐயோ இருக்கட்டும் தாத்தா, பரவாயில்ல. நம்ம வேலையில உள்ளதுமா தன் பழமா பழுத்து கிடந்து அந்தால ஒரு கலையை வெட்டிட்டு வந்தேன். எங்க வீட்டுல எதுக்கு அவ்வளோ, அதான் ஒரு சீப்பு கொண்டு வந்தேன். நீனும் உங்க அப்பனும் சாப்பிடுங்க. சரி தாத்தா, தேங்க்ஸ் தாத்தா. என்ன பிள்ளை இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு உங்க அப்பனங்க கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க தாத்தா. சரிம்மா, கத்திரிக்காய் முருங்கைக்கெல்லாம் வாங்க சொல்லிடுறத. எல்லாம் நம்ம தோட்டத்திலே கிடக்கு பத்தியா, எடுத்துக்கிட சொல்லு. சரிங்க தாத்தா. கதவு பூட்டிட்டுமா, யாரும் நம்ம ஊர்ல வரமாட்டாவோ, இருந்தாலும் கதவு பூட்டிட்டு இருக்கிறது நல்லதுதான். சரிங்க தாத்தா. என்ன சிம்ரனே, விரவெல்லாம் நிறைய வெட்டிட்டு வரையே? ஆமா, சும்மா இருந்தா யார் தாரா? அதான் 2 விறகு வெட்டிட்டு வாரேன். சோத்த பொங்கிடலாம், ஒரு வெந்நிய போட்டுக்கலாம். அது இருக்கட்டும், 3 ரோசஸ் எங்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரே வெக்கையா இருக்கலாமா? அதை எங்க மோட்டர் வருதுன்னு பார்த்தாக்கவே குளிச்சுட்டு ஓடியாரோம். வெள்ளையமச்சி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்க மர்மா உங்களை ஊரெல்லாம் தேடி தெரிஞ்சாலே. அக்கா
நான் அப்பளே சொன்னோம்ல உன்னை உன் மருமகிட்ட சொல்லிட்டு வான்னு சொன்ன கேட்டியா இப்ப என்ன ஆக போதோ தெரியல சிம்ரனே என் மருமக வீட்ல இருக்காளா எங்க இருக்கா வீட்ல இல்லாம காட்டுலயே இருப்பா வீட்ல தான் இருக்கா அண்ணா பாருங்க வீடு திறந்தன கிடக்கு என்ன ஏதுன்னு போய் பாருங்க நான் போய் தரேன் யாராவது ஏக்கா ஓ மருமக சுள்ளா மாதிரி இருக்கா அவளுக்கு ஏன் கடந்து பயந்து சாவுதா அக்கா ஊரே ஒண்ணு கடந்து நடுங்குது நீ என்னடா இவன் மருமகளுக்கு பயந்து செத்து கிடக்கியா என்ன வகை இதெல்லாம் செல்ல தாயி உனக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்க அதனால நீ இப்படி பேச என் மருமக கூட வந்து 2 நாள் இருந்து பாரு உனக்கு அப்பதான் தெரியும் ஏக்கா உன் மருமக எப்படி இருப்பான்னு எல்லாரும் கேட்டு கிடக்கவா எங்க வீட்டுக்குள்ளே கிடக்கால வெளியே வரப்பட்டோ அவன் எதுக்கு வரப்போற திமிர் பிடிச்சவா அவளுக்கு எல்லாம் என் மாமன் வீட்டுல வாங்கி போடுதான் நல்லா உட்காந்து தின்னு நல்லா கொளுத்துவே இருக்கா செல்ல தாயி கருக்கலானா மறக்காம முறுக்க கொண்டுதுரு நம்ம எல்லாரும் மாடியில வச்சு திம்போம் சரியா மறக்காத சரியா இருட்டணும்னா கொண்டுட்டு வாடியா இங்க கண்டிப்பா கொண்டு வந்துருவேன் நீ மறக்காம வந்துருவேன் மறக்காம வந்துருவேன் போயிட்டு வரேன்ன அங்க ஒருத்தி கிடக்கா அவட்ட கிடந்து ஆட முடியாது போறேன் இன்னும் என்னென்ன வச்சிருக்காளோ தெரியல போனோடனே சண்டைக்கு நிப்பா வெள்ளையமக்கா ஊருக்கே உல வைக்கா ஆனா அவளுக்கு ஒரு ஆளு உல வைக்க இருக்கு பத்தியாக்கா செல்ல தாயி கருக்கலானா முறுக்க கொண்டு வந்துரு சரிக்கா என்னடா இது புஷ்பாக்கா இந்த நேரத்துல தூங்க மாட்டாளே எதுவும் உடம்புக்கு சரியில்லையோ ஏக்கா புஷ்பாக்கா என்னடி யா ஏங்க ஒரு மாதிரி ஆளே ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்க உடம்பு எதுவும் சரியில்லையே காய்ச்சல் அடிக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லடி ஒண்ணு இல்லன்னா நீ படுக்க மாட்டியாக்கா அங்கேயும் உருண்டுட்டுல அலைவ போட்டிங்க சாத்துப்பட்டு ஒரு மாதிரி படபடான்னு வந்துட்டு அந்த ஆளை படுத்துட்டே வந்துக்கா காப்பி தண்ணி எதுவும் சூடா போட்டு தரட்டக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டி ஏக்கா எங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே காப்பியை போட்டு தரட்டா ஜூஸை போட்டு தரட்டா அதை போட்டு தரட்டா இதை போட்டு தரட்டா கஞ்சி குடிக்க அதை செய்தியா இது செய்ய நீ வயாம கேட்டு கிடப்பில்லக்கா அப்ப நாக்கு கேட்க மாட்டோமா கொஞ்சோண்டு காப்பி போட்டு கொண்டு வரக்கா எங்க வீட்டுல இருந்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டி நான் நல்லா தான் இருக்கேன் மனசுதான் சரியில்லை எதுவும் மனசு சரியில்லையா இது எங்க அம்மா எப்பவும் அப்படிதான் வையாம என்னத்தையும் நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு உடனே படுத்துட்டு வந்தே ஏக்கா இது சரியில்லையே யாருக்கு தான் கவலை இல்ல 10 பைசா இல்லாதவனுக்கும் கவலை தான் பணக்காரனுக்கும் கவலை தான் ஏக்கா 10 பைசா இல்லாதவன் நாளைக்கு சோத்துக்கு என்ன செய்யன்னு கவலைப்படுவான் ஆனா பணக்காரே பணத்தை எங்க கூட பாதுக்கலாம் எந்த குழியில எடுத்து வச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அப்படி ஒரு கவலைப்பட்டு இருப்பான் எல்லாத்துக்கும் மொத்தத்துல கவலை தான் அதுல எழுந்திருக்கா இப்படி படுத்திருந்தாலே சரிப்படாது சூப்பர் உன் ட்ரேட் மார்க் திருப்பி கொஞ்சம் காணி இப்பதான் அளவோல அல்வா துண்டு மாதிரி இருக்க உனக்கு கிண்டலுக்கு ஆளே கிடைக்கலையேக்கோ மர்மோளா கடவுள் இந்த கிளவி கிடக்காது ஒரு நிமிஷம் இப்பதான் வந்தேன் அதுக்குள்ள மர்மோளா புஷ்பக வீட்டுல இருக்க உள்ள வாங்க மர்மோளா என் மொபைல போய் எட்டி பாத்தியா பார்த்ததே ஒரு பிரச்சனை இல்ல நல்லதா இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க கவலைப்படாதீங்க அது போதும் எனக்கு தாவ வந்து கிடக்க பத்தியா அதனாலதான் எட்டி பார்க்காம இருக்கேன் இல்லன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை போய் எட்டி பாத்துட்டு இருப்பேன் என் மவளை அவளை பார்க்கலனாலே ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு சரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எட்டி பார்க்கணும் சரிதே பிறகு எட்டி பாருங்க மர்மோளா முறுக்கு வைக்க சொன்னோம்ல 25 முறுக்கு எங்க வச்சிருக்க அதான பார்த்தேன் ஆதான் இல்லாம ஆத்தோட போவேல அதான் கரெக்டா தேடி தெரியுதியா இல்ல மர்மோளா வாய் நமன்னு வருது அதான் ஒண்ணு எடுத்து வாயில போட்டுட்டு கொஞ்சம் காப்பியும் குடிச்சனா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அதுக்கு தான் கேட்டேன் உங்க ரூம்ல தான் வச்சிருக்கேன் கட்டில் மேல கொண்டு வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க சரி மர்மோளா அப்ப நீ பாடு பேசிட்டு நான் போய் முறுக்கு தின்னுட்டு இருக்கேன் முறுக்கு தின்னா கிறுக்கு பிடிக்கும் முறுக்கு தின்னா கிறுக்கு பிடிக்கும் அவத்த இதுகளோட நமக்கு கிறுக்கு பிடிச்சதான் அலையுது ஏற்கனவே பாத்தியாக்கா என் மாமியா கிளம்பி படுத்த பாட என்ன பாட்டு படிச்சுட்டு போகுதுன்னு முறுக்கு தின்னா கிறுக்கு பிடிக்குமா எங்க இருந்து வந்து சேர்ந்தனே தெரியலக்கா எனக்குன்னு சாவத்து இதுகளெல்லாம் வச்சு நான் சமாளிச்சுட்டு கிடக்கேன் எனக்கு இந்த கவலை இல்லைன்னா உனக்கு ஏக்கா என்னக்கா கவலை சொல்லு கைப்போம் வீட்டுல நான் இவ்வளவு படுத்த பாடு அந்த கறி வை இந்த கறி வைங்க அழுவா எங்க அக்கான்னா என் மௌனுக்கு அந்த பொண்ணை பார்த்து முடிக்க போறேன் இந்த பொண்ணை பார்த்து முடிக்க போறேன்னு சொல்லி அங்கே இங்கேயும் சுத்திட்டு தெரியா அவளை பார்த்து ஒரே கவலையா இருக்கு இந்த பயலா அவன் என்ன செய்வா யாது செய்வான்னு ஒண்ணுமே தெரியல எங்க போனானே தெரியல ஆள் அணக்கத்தே காணல அந்த ஒரு கவலையா அதுக்கப்புறம் என் மாமியாரு என்ன பாடுபடுத்த தெரியுமா அதெல்லாம் சொல்லவே முடியல பத்துக்கா என் புருஷனா அவர் போக்குல வேலைக்கு போறாரு வாராரு அவருக்கு என்ன கவலை எல்லா கவலையும் எனக்கு தான் எங்க மைனிகாரி இருக்காளட்டி எங்க மைனிகாரி நெக்லஸ் வாங்கிட்டு போனாலாட்டி படுபாவி திருப்பி கொண்டு வரலட்டி செத்தமா ஒரே நினைச்சனா அந்த ஆளு தலைக்கிருக்குன்னு சுத்திட்டா அந்த ஆளை படுத்துட்டேன் பொறாசல் வெட்டி வெட்டி சாடாதி அதே கட்ட முதல்ல இருக்கு என்னைக்கு இவ்வளவு போதே தெரியல ஏக்கா வயாம முன் வாசல் சுத்தி வரதுக்கு சிறையா இருக்குக்கா அதான் சின்ன முதல் தானே சொல்லி எட்டி சாடிடுறேன் கூட நாலுபடி எட்டி சாடலாம் சரிதான் காலையே உடச்சு போயிடாதியா நல்ல பிரியாணியை மூக்கு போட்டு தின்னு போட்டு நல்ல உறக்கம் போட்டு எந்திரிச்சு வரையிலோ ஏதோ கவலைன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து எனக்கு நம்பி கவலை ஒரு கேனைய ஒருத்தன் ஏகப்பட்ட தலை சொமடாட்டு நிறைய சொமட தூக்கிட்டு வந்தாலும் நடக்க முடியாம அந்தால பார்த்தானா ஒரு மாட்டு வண்டி வந்துச்சான் ஏத்தாப்ல அலுமடி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா ஒரு செகண்ட் தான் இப்போ முடிச்சிருவேன் அந்த மாட்டு வண்டியில இருக்கவே சொன்னானா எப்போ யாரு போத வண்டியில சமைய சுமந்துட்டு போறிய கஷ்டப்பட்டுட்டு நீ போற வழியில தான் நானும் போறேன் கொண்டு இறக்கி விட்டுறேன் அப்படின்னானா அந்த இந்த கேனையும் மேல ஏறி உட்காந்துக்கிட்டானா 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாட்டு வண்டிக்காரன் திரும்பி பார்க்கனா இந்த மண்டை கசையா மண்டைக்கு மேல இருக்க கொண்ட மாதிரி அந்த சுமடையும் மண்டை மேல தூக்கி வச்சுட்டு வரான் வண்டிக்காரன் கோவத்துல சொன்னானா யா போய் இந்த வண்டி சுமடை எல்லாம் அதுதானே சுமந்துட்டு வருது நீர் எதுக்கு மறுபடியும் வண்டி மேல ஏறிக்கிட்டு சுமடை தூக்கி மண்டை மேல தூக்கி வச்சிருக்கேன் கீழே வை வண்டியில அப்படின்னாரா அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து சோமடத்துக்கு இறக்கி வச்சானா அந்த கதை எல்லாருக்கும் வாங்காத எந்த
கவலையா இருந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம ஜோலியை நம்ம பாக்கணுங்க. அப்பதாக்க உசுறு வாழ முடியும் நிம்மதியாட்டு இந்த உலகத்துல. இல்லன்னு வச்சுக்கா அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு நம்ம கதை. ஏடி அக்காக்கு இப்பதான் புத்தி வந்து உண்மையிலே நீ சொன்ன சரிதான் டி. இவ்வளவு நேரம் கவலைப்பட்டுட்டு மண்டையை உடைச்சு கிடந்தானே. நாலுபடி நச்சு 4 வார்த்தை சொன்னீங்களா, சூப்பர். கவலைப்பட்டு நோயை இழுத்துக்கிட்டு துட்ட கொண்டு ஆஸ்பத்திரி கொடுக்கவா உண்ணாம தின்னாம அவளைப்பட்டு நோயை எடுத்து வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி போறோம்னா உடனே அந்த ஸ்கேன் எடு இந்த ஸ்கேன் எடு அதை எடு இதை எடும் பாரு துட்ட போட்டு தீட்டிடுவாங்க. கடைசி என்னமா சொல்லுவாரு, ஒழுங்கா நல்லா சாப்பிடுங்கம்மா கவலைப்படாம இருங்கம்மான்னு நோட்ல பேப்பர்ல எழுதுற மாதிரி எழுதி தந்துருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு துட்டு 5000 10,000 கொடுத்துட்டு வர வேண்டியதான். ஆமாட்டி நெசந்தான். உன் மைனிகாரிக்கு எதுக்கு நெக்லஸ் தூக்கி கொடுக்க? அவ கேட்டாலே இவ தூக்கி கொடுத்தாளா? பாத்தியாக்கா இப்ப ஒரே போக்கா போயிட்டாளா? ஒரு போன் பட்டை எடுத்துக்க மாட்டாளா? ஆமாட்டி இந்த போன் அடிக்கே மைனியா நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படிங்கால தவிர என்ன யாதுன்னு மூச்சு விட மாட்டேங்க பாத்துக்கோ. உங்க அண்ணனுக்கு தெரியாமலாட்டி கொடுத்துட்டேன். யாருக்குமே தெரியாது, என் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் தெரியும். பியாத்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்ப என்ன செய்ய தெரியாம மண்டையை உடச்சிட்டு கிடக்கேன். போன பட்டை எடுக்க மாட்டேங்க. இல்லடி எடுத்தாலும் அங்க நிக்க இங்க நிக்கங்க உருட்டி பரட்டி என்னெல்லாமோ சொல்லுது. வரட்டும் டி, நம்ம கறியை பாக்கிறதுக்கு வருவாள்ல வாரில் எடுத்து அடிச்சு வடக்கு நிக்கி பார்த்துதே. நீ இதற்கு பண்ணுவ அப்படி பாருட்டி அவ வரட்டும். இக்க நீ அப்படிதான் சொல்லி வைப்பா. பிறகு உங்க மைனிகாரி என்னைக்கா வந்த அன்னைக்கு நான் பார்க்கதான் போறேன். காப்பி போடுறதுன்னா சோறு வைக்கிறதுன்னா என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கும். அதெல்லாம் முன்னாலே டி. இப்ப நான் வேற மாதிரி ஐட்டம்ல. இனி பாரு அவ வரட்டவா வாரியில பக்கத்துல தான் வச்சிருப்பேன். மைனியா வந்துட்டா. என்ன நடக்க போதோ பொறுத்திருந்து பாப்போம். புஷ்பாக்க கடை என்னன்னு பார்க்க முன்னாடி நம்ம 3 ரோசஸ் என்ன அட்ராசிட்டி பண்ணுதுன்னு கொஞ்சம் லேசா பாத்துருவாடியாங்க. ஏ பஞ்சைக்காயா வெள்ளை மக்கா லேசா கருக்கலானா ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு. எங்கட இருக்கலாம் இப்படி செல்ல தாயி எங்களுக்கு மட்டும் என்ன கண்ணு பத்தவா செய்து எல்லாம் ஆரகரதா. சரி வா அப்படி மெதுவா பியாச்ச கணக்கு பண்ணி வா. என் மர்மம் வயாம கூட்டுதான் கிடக்கா. எதை கண்ணு ஆஸ்பத்திரி கொண்டு போய் காணிப்போம் லேசா ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா சரியாயிருங்க. எனக்கு தான் பயமா இருக்கு, அதான் பயந்து போய் கிடக்கேன். எல்லாருக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான். ஆஸ்பத்திரினாலே பயமால இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். உட்காந்துருக்கேன், இங்கதான் உட்காந்துருக்கேங்க. எல்லா தாயி சீக்கிரம் எடு முறுக்குனாலே எனக்கு உசுறு. கொண்டா சீக்கிரம் திம்போம். இருக்க பறக்காத எடுத்தாரேன். தாயி எடுத்துட்டா நீ யார் என்ன ஆகுது? ஒரு முறுக்கு எடுத்தனக்கா அது பஞ்சைக்கா கைக்கு போயிட்டு போல இருக்கு. இருக்க பறக்காத எடுத்தாரேன். கீழே உட்காந்து திங்கலான்னா கேட்கவா செய்த. மாடிக்கு போவோம் அங்கதான் நல்ல காத்து அடிக்கும் அப்படிங்க. கையில தொடம்போதே தெரியுதே நல்ல பெரிய முறுக்கா தான் இருக்கு. நிறைய பெரிய போட்டு சுத்தி இருப்பா போல இருக்கு. அக்கா போன பெரிய முறுக்கா கிடைச்சிருக்கு. யோகம் தான் உனக்கு. சரி எல்லாரும் தின்னுங்க, நானும் ஒண்ணு எடுத்து திங்க. என்ன பண்றதியா? நீங்களும் முறுக்கு காப்பி எல்லாம் குடிச்சிருப்பீங்க. நாங்க இப்பதான் முறுக்கு திங்க போறேன். அதுவும் எனக்கு பெரிய முறுக்கு. இல்ல தாயி என்ன தந்த? ஒரு மாதிரி இருக்கு முறுக்கு மாதிரி இல்ல. சவுன்னு ஒரு மாதிரி கசக்க மாதிரி இருக்கு. கேக்க சூப்பரா இருக்கு முறுக்கு. பஞ்சி வா முறுக்கு எப்படி இருக்கு? என் முறுக்கு அடிபொலியா இருக்கு. தின்னுக்கா உனக்கு தான் இருக்கிறதுல பெரிய முறுக்கு. இல்ல நான் அந்த முறுக்கு தாரியா? நான் இந்த முறுக்கு தாரேன். அது எப்படி? இது பெரிய முறுக்குல்ல இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏக்கா உனக்கு பித்தம் அதிகமாயிட்டு போல இருக்கு. அதான் ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு. தின்னுக்கா நல்லது சூப்பரா இருக்குக்கா தின்னு. ஆமா எனக்கு பித்த மண்டை ஏறிட்டு போல இருக்கு. அதான் ஒரு மாதிரி வாயெல்லாம் கசந்துட்டு முறுக்கு கசந்த ஆப்பிள் இருக்கு போல இருக்கு. தின்றுவான் இல்ல பெரிய முறுக்க புடுங்கிருவாளோ 2 பேரும். நம்ம வெள்ளையம்மாக்கா இருட்டுக்குள்ள முறுக்குன்னு நினைச்சு எதையா நறுக்கு தின்றுருக்கா. என்ன ஆக போது தெரியல. அடுத்த வீடியோல பாப்போம். பாத்தீங்களா 3 கிழவிகளோட வேலையும். சொந்தங்களே இப்ப நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் முளை கட்டிய ராகி மாவும் நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சேர்த்திருக்கோம். பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்பி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிரடி திருப்பங்களோட அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே.